வணக்கம். நாம் இன்று இந்த தொகுப்பில் சுவிட்சர்லாந்தில் உள்ள இலங்கை தமிழர்களின் வரலாற்று பயணத்தை பற்றி காண்போம். இலங்கை தமிழர் சமூகத்தின் வரலாறு சுவிட்சர்லாந்தில் 1980களில் துவங்கியது. இலங்கையில் நடந்த இனப்பிரச்சினைகள் மற்றும் சிவில் போரால் பல தமிழர்கள் தங்கள் வதிவிடங்களை இழந்தனர். குறிப்பாக 1983ஆம் ஆண்டில் தொடங்கிய ஈழப்போர் தமிழர்களுக்கு பல இடர்களை விளைவித்தது. இதில் ஈழத் தமிழர்களில் பெரும்பாலானவர்கள் அகதிகளாக ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க நாடுகளை நோக்கி இடம்பெயரத் தொடங்கினர். அந்நாடுகளில் சுவிட்சர்லாந்தும் ஒன்றாகும். இவ்வாறு சுவிட்சர்லாந்து வந்த தமிழ் அகதிகள் 1980களின் நடுப்பகுதியில் இருந்து வேலை மற்றும் சமூக பிரச்சினைகளை எதிர்கொண்டனர். அவர்கள் அகதி முகாம்களில் வாழ்ந்தபோது அவர்கள் சமூகத்தின் ஒரு பகுதியாக மாறுவது கடினமாக இருந்தது. காலப்போக்கில் இலங்கை தமிழர்கள் சுவிஸ் சமுதாயத்தில் தங்களுக்கான ஒரு இடத்தை பிடித்துள்ளனர். இன்று சுவிட்சர்லாந்தில் இலங்கை தமிழ் சமூகத்தின் மக்கள் தொகை சுமார் 40,000 மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் சுமார் 10% சுவிஸ் குடியுரிமை பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் பல நகரங்களில் இலங்கை தமிழர்கள் வாழ்கின்ற போதிலும் சில நகரங்களில் அவர்கள் மிகுந்த அளவில் காணப்படுகின்றனர். குறிப்பாக சூரஜ், பெர்ன் மற்றும் பாசல் ஆகிய நகரங்களில் தமிழ் சமூகத்தினர் அதிகமாக வசிக்கின்றனர். இவற்றில் மிகப்பெரிய தொகை சூரஜ் நகரத்தில் காணப்படுகிறது. சூரஜ் பகுதியில் சுமார் 40% இலங்கை தமிழர்கள் வாழ்கின்றனர். இலங்கை தமிழர்களின் மற்றொரு முக்கிய மைய நகரமாக பெர்ன் மற்றும் பாசல் காணப்படுகிறது. பெர்னில் சுமார் 20% தமிழர்களும் பாஸ்லில் 10% தமிழர்களும் வாழ்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழர்கள் தங்கள் பாரம்பரியத்தை சுவிஸ் சமூகத்தில் தொடர்ந்து பாதுகாத்து வருகின்றனர். பல நகரங்களில் 106 தமிழ்மொழி பள்ளிகள் இயங்கி வருகின்றன மற்றும் சுவிஸ் தமிழ் சங்கம், சுவிஸ் தமிழர் நலன்புரி சங்கம், சுவிஸ் தமிழ் இளைஞர் அமைப்பு போன்ற பல தமிழர் சங்கங்கள் உள்ளன. அத்துடன் சுவிஸ் முழுவதும் 20க்கு மேற்பட்ட இந்து கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்கள் ஆன்மீக தேவைகளுக்கு சேவை செய்வது மட்டுமல்லாது தமிழர் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காக்கும் பணியை செய்கின்றன. இலங்கை தமிழர்கள் தங்கள் பண்பாட்டை மட்டும் காக்காமல் சுவிஸ் சமூகத்துடன் இணைந்து அவர்களுடைய தொழில்நுட்ப திறமைகளையும் வெளிப்படுத்துகிறார்கள். பல தமிழர்கள் இப்போது தொழில்நுட்பம், மருத்துவம், கல்வி மற்றும் வணிகத் துறைகளில் சாதனைகளை அடைந்துள்ளனர். இதன் மூலம் அவர்கள் சுவிஸ் நாட்டில் ஒரு வலுவான சமூகத்தை உருவாக்கி வருகின்றனர் என்பது மறுக்க முடியாத ஒன்றாக காணப்படுகின்றது. சுவிட்சர்லாந்தில் ஆரம்ப காலகட்டத்தில் பல சவால்களை எதிர்கொண்டாலும் தற்போது அவர்களின் வளர்ச்சியும் பண்பாட்டு முன்னேற்றமும் அடையாளமாக இங்கு திகழ்கின்றது. இலங்கை தமிழர் சமூகத்தின் வளர்ச்சி ஒரு பரந்த நிலையை அடைந்துள்ளதுடன் இவர்கள் சுவிஸ் நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய ஒனி இன்ஃபோவுடன் இணைந்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.